வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ கருவேப்பிலை தொக்கு பண்ணுறேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், புளி, மிளகாய் ஒரு 10, வெள்ளைப்பூண்டு, பெருங்காயம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகாய் மல்லி வறுத்துக்கிறேன். வறுத்தாச்சு. கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேன். வறுத்தாச்சு. வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் 1/2 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன். புளி வறுத்துக்கிறேன். புளி எண்ணெயில் வறுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை நல்லா 3 கைப்பிடி. இதை நான் வதக்கிட்டு எடுத்துக்கிறேன். அரைச்சாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு மிளகாய் பொடி, பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை அரைச்சது, நம்ம வறுத்து நுணுக்கின பொடி இதை போட்டு கலந்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வெயிட் சத்தம் அடங்கு. வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள், கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கிறேன். இந்த பொடியும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நல்லா சுருளை கிளறிட்டு காமிக்கிறேன். நல்லா சுருளை கிளறிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன். முதலையே 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு கரண்டி நல்லா சுருளை கிளறி எடுத்து வச்சிட்டோம்னா கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ வேணாலும் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சாதத்துக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சிடுறேன். எம்மியான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.